அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை மாநாடுகள், இடைக்கமிட்டி மாநாடுகள், மாவட்ட மாநாடுகள் அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 15, 16, 17, 18 ஆகிய தினங்களில் சேலத்தில் மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் தமிழக முதல்வர் பங்கேற்கிற, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நிபுணர்கள் பங்கேற்கிற தமிழகத்தின் உரிமைகளுக்கான கருத்தரங்கமும் நடைபெற இருக்கிறது. பின்னர் செப்டம்பர் மாதத்தில் அகில இந்திய மாநாடு சண்டிகரில் நடைபெற இருக்கிறது. இன்றுள்ள உலகச் சூழலில் போர் கூடாது, அமைதி வேண்டும், மாநிலங்களுக்கு உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், ஒன்றியத்தில் அதிகாரம் குவியக்கூடாது, உழைக்கிற ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும், அவர்கள் உழைப்புக்கற்ற ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்மொழிந்து அகில இந்திய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதன் பொருட்டு இப்பொழுது இடைக்கமிட்டி மாநாட்டுக்கு அறந்தாங்கியில் மாவட்ட செயலாளர் தொடர் செங்கோடன், அதே போன்று ராஜேந்திரன், ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர செயலாளர்கள் எல்லோரும் கலந்து கொள்கிற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. வரும் கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை துவங்கிவிட்டது. இங்கே சுயநிதி பள்ளிகள் முதல் கேந்திரியா வரை 25% இடஒதுக்கீடு சட்டப்படியானது ஏழைகளுக்கு, எளிய மக்களுக்கு. அதை உத்தரவாதப்படுத்துவதற்கு தமிழக முதல்வர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று நகை கடன் பெறும் உரிமைகள் இன்றைக்கு பெரும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிற இந்த நகை கடன், அசல் வட்டி இரண்டையும் சேர்த்து அடைக்க வேண்டும் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த 6-7 ஆண்டுகளில் மட்டும் பல லட்சம் கோடி நாடு கடந்த நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரும் குழுமங்களுக்கு சலுகைகள் செய்திருக்கிறது ரிசர்வ் வங்கி. ஆனால் ஏழைகள், எளியவர்கள், நடுத்தர மக்கள் தங்களது நிதி ஆதாரத்தின் ஒரு பகுதியாக நகைகளை பார்க்கிறார்கள். இது கடன் பெறுவதற்கு எளிது, கடன் அடைப்பதற்கும் எளிய முறை. இந்தியாவினுடைய பொதுத்துறை மட்டுமல்ல இந்திய நிதித்துறையை பாதுகாத்து நிற்பது. வீடுகளில் தாய்மார்கள், பெண்கள் சிறு சிறு சேமிப்புகள் தான் இந்தியாவுடைய நீடித்த நிதித்தன்மை இருப்பதாக வல்லுநர்கள் சொல்கிறார்கள். எனவே அதன் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். அரசு, ஒன்றிய அரசு, IMF, உலக வங்கியிடம் கடன் பெறுகிறது. அசல் வட்டி ரெண்டையும் சேர்த்து அடைக்கிறதா? எனவே இது அரசுக்கு ஒரு நீதி, சாதாரண எளிய மக்களுக்கு ஒரு நீதி என்பது பொருத்தப்பாடல்ல. அது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும், பழைய முறையை நீடிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. அது முக்கியம். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தை பார்த்து எழுப்பியிருக்கிற கேள்விகள், 14 கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். இதுவே அரசியல் சாசனத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாக நாங்கள் கருதுகிறோம். மாநில அரசுக்கு இறையாண்மை இருக்கிறது, சட்டமேற்றும் அதிகாரம் இருக்கிறது, மசோதாக்களை நிறைவேற்றுகிற இறையாண்மை அதற்கு இருக்கிறது. ஆனால் அவ்வாறு இயற்றுகிற அந்த மசோதாக்கள், சட்டங்களை ஆளுநர் எத்தனை நாட்கள் கிளப்பில் போடலாம்? குடியரசுத் தலைவர் எத்தனை நாள் அதை வேடிக்கை பார்க்கலாம்? எனவே இது தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாநில அரசின் மீதான தாக்குதல், இறையாண்மையை சிதைப்பது, ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது. எனவே ஒரு வரம்பு தேவை என்ற ஒரு கால வரம்பை உச்சநீதிமன்றம் அளித்திருப்பதில் என்ன தவறு? இது என்ன அரசியல் சட்ட நெருக்கடி? இது என்ன நாடாளுமன்ற ஜனநாயக நெருக்கடி? எனவே 14 கேள்வியை உயர்நீதிமன்றத்தை பார்த்து கேட்கிறார்கள். ஒரே ஒரு கேள்வி நாம் கேட்கலாம் அல்லவா? மேதகு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களை பார்த்து, மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து பல சட்டங்கள், பல மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பிலேயே கைகளை உயர்த்தி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற ஜனநாயகமாது, சட்டமாயுது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் விவாத முறை, எதிர்க்கட்சிகள் என்கிற 2 சிறப்பு தூண்களை நிறுவினார் அரசியல் நிர்ணய சபையில். எதிர்க்கட்சிகளை கலந்தாலோசிக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். ஆனால் அவ்வாறு இல்லாமல் போகிற போக்கில் கைகளை உயர்த்துவது, குரல் வாக்கெடுப்புகளில் நாட்டின் மிக முக்கிய சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. இது சரியா? நீங்கள் வேடிக்கை பார்த்தது முறையா என்று ஒரு கேள்வி கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வார்? எனவே இது முறையல்ல, சரியல்ல. இன்றைக்கும் கூட தமிழக முதல்வர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிற வழக்கு என்பது வெறும் தமிழக உரிமைகளுக்கானதல்ல, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஒரு படி உயர்த்துவதற்கு, சட்டத்தின் ஆட்சி முறையை பாதுகாப்பதற்கு. எனவே இது மாநில உரிமைகளுக்கானது, அதிகார பரவலுக்கு எதிரானது, ஜனநாயகத்தை, சிறகுகளை மேலும் வளர்ப்பதற்கு ஏதுவானது. அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்து நிற்கிறது. இப்போது முதல்வர் டெல்லி செல்கிறார். முதல்வர் டெல்லி சென்றாலே சொந்த குடும்பத்துக்கு செல்வதாக கருத்துக்கள் எழுகிறது. அது நல்லதல்ல. ஜனநாயகத்தில் மாநில அரசின் உரிமைகள் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. ஒன்றிய அரசு வேண்டுமென்றே பாராபட்சமாக நடந்து கொள்கிறது.
எனவே மாநிலங்களுக்குரிய உரிமைகள் தர வேண்டும். பல திட்டங்கள் கிடைப்பில் இருக்கிறது. அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டுமையானால் ஒன்றிய அரசு நிதியை தர வேண்டும். அதிகாரத்தை மாநிலங்கள் தான் ஒன்றிய அரசுக்கு வழங்குகிறது. செல்வ வளங்களை மாநிலங்கள் தான் ஒன்றிய அரசுக்கு வழங்குகிறது. எனவே எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் தமிழக வளர்ச்சி திட்டங்களை முன்மொழிந்தபடிதான் தமிழக முதல்வர் டெல்லி பயணமாகிறார். எனவே அதற்கு ஒரு உள்நோக்கங்கள் கற்பிப்பதோ தவறான விமர்சனங்களை பரப்புவதோ நல்லதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது. அனைவரும் இந்த ஒரு பிரச்சனையில் பொருளில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக ஒன்றிய அரசை எதிர்த்த குரல், ஒருமித்த குரலாக தமிழகத்திலிருந்து எழ வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.